எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் பெப்சி முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே இந்த கேட் முன்னாடி இப்படி இந்த டோர் முன்னாடி இப்படி வந்து உட்காந்துருக்கேன். ஒரு வருஷம் முன்னாடி ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு மேனேஜர் ஏமாற்றிட்டார். கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணி சார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சார்ட் பண்ணி பார்த்தேன். நடக்கலை. பெப்சிக்கு வந்தேன். மேனேஜர்ஸ் யூனியன் போனேன். மாற்றி இங்கேயும் அங்கேயும் அனுப்பிச்சாங்க. 3 நாள் 2 நாள் 3 நாள் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. பார்த்துடலாமா, சால்வ் பண்ணிடலாமான்னு. அதுக்கப்புறம் யாரும் எனக்கு ஃபோன் எடுக்கிறதில்ல. ஆனால் இந்த பாலகோபின்றவரும் அந்த யார் அவர் மேனேஜர்ஸ் யூனியனில் பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் சங்கர் மேனேஜர் ஏமாத்தின சங்கர், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது, ராத்திரி நைட்டு வந்து கதவு தட்டுறது, எங்கே போனாலும் மிரட்டுறது. இப்போது எனக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தேங்க. சரி, ஓகே, இதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுட்டு ஹார்ட் டிஸ்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் திருப்பி டபுள் பே பண்ணு அப்படின்றாங்க. டபுள் பே பண்ணால் சரி, அதையாவது நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு 40,000 கட்டலாம்னா, இல்லை 40,000த்துக்கு ஏற்கனவே இப்போ பே பண்ண 40,000த்துக்கு திருப்பி 1,20,000 கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி பேசினா பிஸியாக இருக்கேம்மா இப்படின்னு பேசுகிறது, நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலகுப்பிலாம் நீ தான் ஆனால் ஊனா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பல, நீ வேணால் போய் போலீஸ் ஸ்டேஷன் போ, நீ எங்கே போனாலும் என்கிட்ட வந்தால் தான் இது நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்றாங்க. இன்னொருத்தனை வச்சு 6.5 லட்சம் வேணுமா, ஒரு 6 லட்சம் செலவு பண்ணுங்க, எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன். 6.5 லட்சம் வாங்குறதுக்கு எதுக்கு நான் 6 லட்சம் செலவு பண்ணணும்? நானும் முடிஞ்ச வரைக்கும் போராட்டிட்டேங்க. ஆனால் இப்போது லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வாயை திறந்து என் மேலே இவ்வளோ என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுதுக்கே 10 வருஷமாக நான் என்னால் வேலை செய்ய முடியல, வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ நான் வாயை திறந்து திருப்பி கம்ப்ளைண்ட் போனால் அது திருப்பி பிரச்சனையாகி திருப்பி 10 வருஷத்துக்கு நான் வேலை செய்ய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ணல, நான் உண்ணாவிரதமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எனக்கு சங்கர் வந்தாகணும். அந்த சங்கர்ன்ற ஆள் ஏன் அவ்வளோ பெரிய ஆள், எதுக்கு இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு? அதனால் எனக்கு சங்கர் இங்கே வந்தாகணும். அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும். ஹார்ட் டிஸ்க் வந்தால் தான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும். என் சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஒரு ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு குப்பையில் இருக்கும் தேடணும், இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இங்கே உட்காந்துருப்பேன், சங்கர் எனக்கு வந்தாகணும், என் பணம் எனக்கு வந்தாகணும், ஹார்ட் டிஸ்க் எனக்கு வந்தாகணும். அந்த சங்கர்ன்ற ஆள் ஏன் இவ்வளோ பெரிய ஆளா? என்னையும் ஏமாற்றிட்டு மிச்ச டெக்னீஷியன்ஸுக்கும் காசு கொடுக்காம ஜாலியாக உட்காந்துருக்க எல்லோரும் கம்முன்னு குவைட்டாக இருக்கிறாங்கன்னா அவன் உண்மையாகவே ரொம்ப பெரிய ஆளாக இருக்கும் போல இருக்கு. அந்த பெரிய ஆளை எனக்கு பார்க்கணும், எதுக்கு இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போ நாங்கள்லாம் மெம்பர்ஷிப் கொடுத்து காசு வரும்போதெல்லாம் இந்த யூனியன்ஸ்க்கெல்லாம் ஒரு டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் நாங்கள்லாம் பைத்தியக்காரிச்சிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஜி. நான் பிரச்சனை பண்ணுற ஐடியா இல்லவே இல்லை. நான் கேட்குறது என்னுடைய திங்ஸ் தான், வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இங்கே யார்கிட்டையும் சண்டை போடுறதும் இல்லை, ஐடியா இல்லை. உண்ணாவிரதம் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பர்த்டே கிடையாது. நான் இங்கேயே உட்காந்து தின்னுவேன். நான் நடக்கலையா, இன்றைக்கி நைட் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல திருப்பி இந்த வேலையை தான் பண்ணுவேன். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வர வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது எத்தனை நாள் போனாலும் நான் இதான் பண்ணுவேன். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஏன்னா என் சைடில் தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் எல்லோரும் வாங்க, இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்ஸோட பேப்பர்ஸோட எல்லா பேப்பர்ஸோடையும் நான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் ஏமாத்தலை, நான் வந்து உட்காந்துருக்கேன் தைரியமாக. அந்த ஆளுக்கு பில் இருந்தால் வர சொல்லுங்கள். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ.